இந்த உலக மக்கள் அது மட்டும் இல்ல, இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நெடூழி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட், அந்த 10 நிமிடம் என்ன சொல்லியிருக்கேன், அந்த 10 நிமிஷம் என்னன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுக்கறேன், நல்ல கணக்கு, எங்கே கிடைக்காத கணக்கு. பார்ப்போமா? ஒரு மனுஷனுடைய ஆவரேஜ் ஏஜ், வாழப்போகும் நாட்கள் 85 வயசு நான் எடுத்திருக்கேன். அது வரைக்கும் அவன் நல்ல நிதானமா, எந்த விதமா டிமென்ஷியா, அப்புறம் நமக்கு இது சொல்றாங்க இல்லையா, இந்த வியாதி அந்த வியாதி எல்லாம் இல்லாம அப்படி ஹெல்த்தியா இருக்கிறது 85 வயசு அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த 85 வயசுல நான் கணக்கு போட்டிருக்கேன். நீங்க கணக்கு போட்டு நீங்க 90 வயசு கூட போட்டுக்கலாம், நான் 90 வயசுக்கு அப்படி இருப்பேன்னு சொல்லி போட்டுக்கலாம், 100 வயசுக்கும் போட்டுக்கலாம். புரிஞ்சிச்சா? இந்த 85 வயசுக்கு நம்ம ஒரு கணக்கு போட்டிருக்கோம். இப்ப நடப்பு வயசு எனக்கு 45 வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன கட்டு போச்சு, 30 வயசுக்கு ஒருத்தாலும் சொல்றீங்களா? இல்ல, 45 வயசு அப்படி போட்டா மிச்சம் எத்தனை வயசு இருக்குது? 40 வருஷம் இருக்கு நம்ம உயிரோட வாழ்ப்போம். நம்ம போட்ட 85 வயசுக்கு, ரைட்டா? நம்ம 85 வயசுக்கு போட்டிருக்கோம். அது வரைக்கும் ஹேர் அண்ட் ஹெல்த்தியா இருந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்குது. இதுல தூக்கம் எத்தனை மணி நேரம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம். அப்படி இந்த 40 வருஷத்துக்கு எத்தனை தூக்குறீங்கன்னா 13 வருஷம் தூங்கிடுறீங்க. புரிஞ்சுதா? கணக்கு பிரகாரம் நீங்களா உட்காந்து உங்களுக்கு போட்டு பாருங்க. 13 வருஷம் தூங்குறீங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போட்டுருக்கோம். நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போட்டோம்னா அது எத்தனை வருஷம் ஆகுதுன்னா 3 வருஷம். இந்த 40 வருஷத்துல 13 வருஷம் நீங்க என்ன பண்றீங்க? தூங்கிடுறீங்க. அதுல 3 வருஷம் என்னன்னா சாப்பாடு டயத்துக்கு போயிடுது. வேலை செய்யறது 8 மணி நேரம், கடவுளுக்கே அடுக்கும். புரிஞ்சுச்சா? அது ஒரு 13 வருஷம் போயிடுது. அப்புறம் அதர் ஒர்க், வெளிக்கு போறது, குளிக்கிறது, பாத்ரூம்ல போறது, அடிக்கடி பாத்ரூம் போறது, இதெல்லாம் 1 மணி நேரம் தான் போட்டு போற நாளைக்கு. பாத்துக்கோங்க, நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க, எழுதி பாருங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிக்குங்கக்கா போடுற கணக்குகளா. இந்த மாதிரி இதெல்லாம் யோசிச்சு பண்றதுங்கிறது அதுக்காக ஒரு கால்குலேஷன் அப்படின்னு ஈஸி இல்லை. நீங்க இதை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி அதர் ஒர்க்ஸ்க்கு 1 மணி நேரம் போட்டிருக்கேன். இதுல என்னது 2 இயர்ஸ் போயிடுது. 2 இயர்ஸ் போச்சா மொத்தம் என்ன ஆச்சு? இந்த ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு 13, ஒரு 3, ஒரு 13, அப்ப 2 போட்டீங்கன்னா 31 வருடம் போச்சா? அப்ப நம்ம கையிருப்பு எவ்வளவு இருக்குது? 9 வருஷம் தான் இருக்கு நமக்குன்ட்டு. அந்த 9 வருஷத்துல மொபைல் பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் போட்டிருக்கேன். காரணமானு பாத்துக்கோங்க, மொபைல் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் அப்படி போட்டீங்கன்னா 5 வருஷம், 9 வருஷத்துல இந்த நாம சங்கீதத்துல 5 வருஷம் போச்சு. டிவி பார்க்கறதுக்கு அது ஒரு 2 மணி நேரம், 2 மணி நேரம் போச்சு, அது ஒரு 3 வருஷம் அவுட். சோ மொத்தத்துல 9 வருஷத்துல எல்லா கால்குலேஷன் போட்டீங்கன்னா 8 வருஷம் போச்சு. நம்ம கையில மிச்சம் எவ்வளவு இருக்கு செல்லங்களே? 1 வருஷம். நம்ம 40 வருஷம் உயிரோடு இருந்தால், தட்டு ஹெல்த்தியா இருந்தா, தட்டு மெடிக்கல் இதெல்லாம் இல்லாம, காய்ச்சல் தும்மல் எருமல் படுக்காம, புரிஞ்சுச்சா? இதே மாதிரி உடம்பு இருந்து மெயின்டைன் பண்ணி நீங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 1 வருஷத்துல உங்களுக்கு 1 வருஷம் 10 நிமிஷம் தான் கிடைக்குது. 1 வருஷத்துக்கு 10 நிமிஷம். மிச்சம் நம்ம இருக்கிறது 1 வருஷம் தான் இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கிடைக்கும். புரிஞ்சுச்சா கணக்குலாம்? 1 வருஷம் இருக்கு மிச்சம். இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் கிடைக்குது. நம்ம உயிரோடு எடுக்க போற அந்த 40 வருஷத்துக்கு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு 1 வருஷத்துக்கு கிடைக்கும். புரிஞ்சா கணக்குலாம்? சோ இந்த 40 வருஷம் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிறதே 1 இயர் தான். அதுலயே ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் தான் மிச்சம் கிடைக்குது. இந்த 10 நிமிஷத்தை தான் நான் கேட்கிறேன். அந்த 10 நிமிஷம் கண்ணை மூடி மௌனமாவும் உங்க மூச்சையும் கவனிக்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் 10 நிமிஷம் பண்ணுங்க, 10 நிமிஷம் பண்ணுங்க, கண்ணை மூடி உங்க மூச்சை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லையா? அது இது நிறைய கணக்கு. புரிஞ்சிச்சா? அதுல கூட நீங்க அப்படி உட்கார்றப்ப இந்த தூக்கம், சாப்பாடு, இந்த செல்போனு, டிவி, அது எல்லாம் அஷ்டம் அது பார்க்கும். இத பார்க்காதடா பேசுடா அப்படின்னு சொல்றோம். காசிப்பு, எத்தனை காசிப்பு! யாப்பா, தேவையில்லாதவங்களை எவ்வளவு ஆசையா பாக்குறீங்க கண்ணுங்களா? அது தேவையா? இல்ல நம்ம ஆறாவ பூராத்தையும் கொட்டக்கலா ஆக்குற அந்த
தேவையில்லாதத தேவையா 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 தேவையில்லாதது தேவையில்லை. புரிஞ்சுதா கண்ணுங்களா? இந்த 10 நிமிஷத்தை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப இதை போட்டு பார்த்து உங்களுக்கு எத்தனை வயசாகுது அப்படி கணக்கு போட்டு பாருங்க. உங்களுக்கு எத்தனை வயசாகுது, உங்களுக்கு 85 வயசு, இப்ப 25 வயசு கூட இருக்கலாம், மிச்ச வயசுக்குலாம் என்னென்ன கணக்குன்னு போட்டு பார்த்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. புரிச்சா கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் கண்ணுங்களா. பாய்.